ச்சே, உண்மையிலே என் மருமவா நல்ல பொறுப்புள்ள மருமவளா தான் நல்லா திருந்தி வந்திருக்கா. ஏத்தே, நாமளும் கடைக்கு கிளம்புவோமா? மருமவளே, இப்போ உடனே கடைக்கு போகணும். ஆமத்தே. ஏத்தே, பால் காய்ப்பு இன்னும் 2 நாளில இருக்கு. அம்மா இன்னைக்கே போய் தேவையான பொருள் எல்லாம் வாங்கிட்டு வந்தாதான் நாளைக்கு மல்லிகை விட்டு போக முடியும். அங்க நம்ம போய் கூட மாட கொஞ்சம் வேலை செய்து கொடுக்க வேண்டாமாத்தா? அம்மா போகலன்னா அவ ஒத்தையில எல்லாம் எல்லா வேலையும் தலைக்கு மேல போட்டுட்டு செய்துட்டு இருப்பா. மைனிகாரின்னு நான் எதுக்கு இருக்கேன்? நான் தானே மல்லிகாவுக்கு கூட மாட நின்று வேலையெல்லாம் செய்து கொடுக்கணும். நம்ம இப்பவே கடைக்கு போய் மல்லிகாவுக்கு அவ மாப்பிள்ளைக்கு துணிமணி எல்லாம் எடுக்கணும். ஆளு கைக்கு பாத்திரம் எல்லாம் வாங்கணும் இல்லத்த? எல்லா வேலையும் இன்னைக்கு முடிச்சாதான் அவ வீட்டுக்கு நாளை காலையிலயாவது நமக்கு போக முடியும். என்னத்த அப்படியே பாத்துட்டு இருக்கீங்க? நான் சொன்னது சரிதானே? ஆமா மருமகளே, நீ சொன்னது சரிதான். நான் காண்றதெல்லாம் கனவா நனவானே எனக்கு தெரிய மாட்டேங்குதே. எனக்கு மருமகளா எப்படி திருந்தி வந்திருக்கா? திருந்தா ஒரேடியால திருந்தி வந்திருக்கா. இப்படியே எப்போ இருந்தா யாருக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காதே. அதாவது ஒரு கப்பு தண்ணி கொண்டு வான்னு கேட்டாலே அதுக்கு 1008 கதையை சொல்லுவா. இப்போ என்னன்னா சம்மந்திக்காரி வீட்டுக்கு பால் காய்ப்புக்கு அதை வாங்கணும் இது வாங்கணும், காலை வெந்நிய விட்ட போல எல்லாம் நிக்கியா? பொறுப்பே இல்லாத மருமவா இந்த அளவு பொறுப்புள்ள மருமகளா மாறிட்டாளே. பொண்ணு சொன்ன மாதிரி உங்க வீட்டு மருமகளா நீங்க பாராட்டுற மருமகளா குடும்ப குத்து விளக்கா மாறணும்னு என் சம்மந்திக்காரி வீட்டுக்கு வந்திருக்கான்னு சொன்னது எனக்கு இப்பதான் நம்ப முடியுது. ஆனாலும் இவ பேச பார்த்து எனக்கு தலை சுத்திட்டுல வருது. எத்த என்ன மருமல? நம்ம சார்பில் துணிமணி பாத்திரம் இதெல்லாம் வாங்கணும். வேற ஏதாவது வைக்கணுமாத்த? இது பணம் ஏதாவது வைக்கணுமாத்த? ஐயோ, என்னால நம்ப முடியலையே. எச்சி கையை வச்சு காக்கா கூட விரட்ட மாட்டா. பணம் வைக்கணுமான்னு கூட கேக்குறா. எத்த சொல்லுங்க அத்த, எனக்கு தெரிய மாட்டேங்குது. சீர்வரிசை எல்லாம் வச்சு அதில் பணம் எல்லாம் வைக்கணுமான்னு. மருமல, நான் ஒன்று சொல்லுவேன், நீ செய்யறியா? எத்த என்னத்தை இப்படி கேட்டுட்டீங்க? நீங்க என்னன்னு சொல்லுங்க. மருமலை, இது கனவா நனவான்னு தெரிய மாட்டேங்குது. என் கையில கொஞ்சம் நுள்ளாம். என்னத்த என்ன சொல்றீங்க? எத்த நான் நுள்ளணுமா? நுள்ள மருமல, அதுவும் உங்களையா? ஆமா மருமல, ஒன்னதானே சொல்லிக்கிட்டு இருக்கேன். என் கையில நுள்ளு. இந்த மருமல மசன்னு பார்த்துட்டே இருக்க, சீக்கிரமா நுள்ளு. என்னத்த இப்படி எல்லாம் பேசுறீங்க? நான் உங்க காலில் விழுந்த ஆசீர்வாதம் தான் வாங்கணும். இப்ப நீங்க சொன்ன மாதிரி உங்க கையில எல்லாம் நுள்ள கூடாது அத்த. அட சொன்ன கேளு மருமல, ஒரு நுள்ளாது நுள்ளு. நான் தானே சொல்றேன். என்ன எங்க அத்தைக்கு மூளை குழம்பிட்டா? இவ்வளவு நேரம் நல்லா தானே பேசிட்டு இருந்தாங்க. என்ன திடீர்னு கையை நீட்டி நுள்ளு மருமலே நுள்ளு, ஒரு நுள்ளாது நுள்ளுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஐயோ, எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதே. ஆஹா, நம்ம நல்ல மருமலா திருந்தி இங்க வீட்டுக்கு வந்தா மாமியார் கையில நுள்ள எல்லாம் சொல்றாங்க. என்ன மருமல திருன்னு முழிச்சுட்டே இருக்கேன்? நான் உங்ககிட்ட ஏதாவது பணம் தான் அதை தாய் இதை தானா கேட்டுட்டு இருக்கேன். ஒரு நுள்ள தானே சொல்றேன். ஆமா, நீங்க இப்ப இப்படி சொல்லுவீங்க, நாளைக்கு காலையில எல்லாருக்கிட்டையும் சொல்லுவீங்க வீட்டுக்கு வந்த உடனே மாமியாரே கொடுமை செய்தான்னு. இதெல்லாம் எனக்கு தேவையாத்த? என்ன மருமல, ஒன்னு நினைச்சா எனக்கு காமெடியா இருக்கு. நடக்காத ஒன்னை என் கற்பனையா பேசிட்டே இருக்க. அத்த, நீங்க சொன்ன போல நான் உங்களை நுள்ளுனா இதுதான் நடக்கும் அத்த. நான் உங்களை கொடுமைப்படுத்தினேன்னு தான் சொல்லுவாங்க எல்லாரும். ஏன் த, நான் இவ்வளவு சொல்லியே நீங்க என்ன பத்தி நம்பவே இல்லையா? மனசார மனசு திருந்தி உங்க வாயால இந்த வீட்டு குத்து விளக்குன்னு பேர் எடுக்கணும்னு வந்திருக்கேன் த. அட நீங்க என்னன்னு சொன்னா என் கையில நுள்ளுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. அதுக்கு இல்ல மருமல, இங்க நடக்கிறது கனவா இல்ல நனவான்னு தெரிஞ்சுக்கதான். அதுக்கு தான் உன்னை என் கையில நுள்ள சொன்ன பாத்திக்க. ஏத்த என்ன நம்புங்க அத்த, நம்பிக்கை தான் வாழ்க்கை. சரி மருமல, இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் சந்தேகமா இருந்து பாத்துக்க, அதான் உங்ககிட்ட நுள்ள சொன்னேன். சரி விடு, இனிமேல் இந்த டெஸ்ட் எல்லாம் வேண்டாம். நீ ஏற்கனவே எல்லா டெஸ்ட்லயும் பாஸ் ஆயிட்டு மருமல. என்னத்தான் சொல்றீங்க? ஆமா மருமல, நான் உன்னை நம்புறேன். எங்க வீட்டுக்கு ஏத்த போல நீ நல்ல மருமலா மாறிட்ட. அப்பாடா, இது போதும். உங்க வாயிலிருந்து இப்படி ஒரு வார்த்தையை கேட்க நான் தவம் இருந்தேன். சரி மருமல, கடைக்கு கிளம்போமா? சரிங்க அத்த. மல்லிகாவுக்கு என்ன கலர் பிடிக்கணும் எனக்கு அந்த அளவு தெரிய மாட்டேங்குது. மருமல, பால் காய்ப்புக்கு பச்சை கலர் தான் எடுத்து கொடுக்கணும். அதுவும் மல்லிகாவுக்கு பச்சை கலர் ரொம்ப பிடிக்கும் பாத்துக்க. சரி அப்பாத்த, அவளுக்கு பிடிச்ச கலர் பச்சை கலர், அந்த கலர்லயே நம்ம எடுத்து கொடுக்கலாம்.
நீங்க வாங்க போலாம். அதுக்கு ஒண்ணா அவசியம் இல்ல. ஆமா, அதுக்கு ஒண்ணா அவசியம் இல்ல. யாமக்கா, அவளுக்கு துணிமணி பாத்திரம் பண்டம் எல்லாம் நீயே என் ரெண்டாவது மருமகளும் சேர்ந்து போய் வாங்கிட்டு வந்துட்டீங்களா மக்கா? ஆ, என்னது ரெண்டாவது மருமகளா? ஆஹோ, என் அத்தை வாயால ரெண்டாவது மருமகன்னு சொல்றாங்க. இவ்வளவு நேரமா என் கையில நுள்ளி இது கனவா நனவான்னு தெரியலன்னு அப்படி இப்படி பேசிட்டு இருந்து இப்ப ரெண்டாவது மருமகன்னு சொல்றாங்க. அவளை பார்த்ததான் பாசத்தோட ரெண்டாவது மருமகன்ல சொல்றாங்க. அட கடவுளே, என்ன நம்புங்க என்ன நம்புங்கன்னு இவ்வளவு நேரமா சொல்லிட்டு இருந்தேன். இப்ப நான் யாரை நம்புறது? தங்கச்சி வீட்டு பால் காய்ப்புக்கு நம்ம வாங்கி கொடுக்கற எல்லா பொருட்களையும் நானும் ரோசாவும் போய் ஆர்டர் பண்ணிட்டு வந்தாச்சு. சும்மா இப்ப வந்துட்டு அது இதுன்னு தாம் தோம்னு குதிக்க வேண்டாம். அத்தா, என்னடி பேசாத. அன்னைக்கு அத்தான் சொத்தான்னு சொல்லிட்டு கிடந்தா. அத்தா, அப்படி எல்லாம் பேசாதீங்க. எவ்வளவு மனசு திருந்தி வந்திருக்கேன்னு தெரியுமா உங்களுக்கு? நீங்க பேசாம அப்படியே நின்னுட்டு இருக்கீங்க. உங்க மோண்ட சொல்லுங்க அத்தா. நான் என்ன சொல்றது மருமோளா, அவன் வாழ்க்கை அவ கையில. என்ன எக்ஸ் திரும்ப வந்திருக்க? முன்வாச கதவு திறந்து கிடக்கு, ஓடி போயிருங்கிறது. அடியே, யார பார்த்துட்டி எக்ஸ்ன்னு சொன்ன? உன்னை பார்த்து தான் எக்ஸ்ன்னு சொன்னேன். என்னட்டி பேசுற? நான் தாண்டி இந்த வீட்டு மருமவா. இருந்துட்டு போ, எனக்கு என்ன? என்னட்டி பார்த்துட்டு இருக்க? நான் தான் இந்த வீட்டு மருமவா. வாச கதவு திறந்த கிடக்கு, ஓடி போயிருங்க இருந்து. இங்க பாரு, நீ இந்த வீட்டு மருமவனா, நான் இந்த வீட்டுக்கு மருமவா தெரிஞ்சுக்க முதல்ல. உனக்கு இந்த வீட்டுல எந்த உரிமை இருக்கோ அதே உரிமை எனக்கு இருக்கு. அடியே, எதுக்கு என் கைய பிடிச்சிருக்க? அத்தா, அவ பேச்செல்லாம் கேட்காதீங்க. உங்க பொண்டாட்டி நான் தான். நீங்க இந்த பக்கத்துல வந்து நில்லுங்க. அப்ப நீ பொண்டாட்டினா நான் யாரு? ஆஹா, வருங்கால பொண்டாட்டி. நீமே எங்க அத்தைகிட்ட பேசி எந்த பிரோஜனமும் இல்ல. ரெண்டாவது மருமகன்னு அவளையும் தூக்கி வச்சுல பேசிட்டு இருக்காங்க. எக்ஸ், ஓவரா பேசாத. பேசாம இந்த வீட்டை விட்டு வெளில இறங்கிரு. இது எங்க குடும்பம். எங்க குடும்பத்துல ஒரு என்னடி வேலை? வெளில போட்டி. ஆஹா, ஒரு வீட்டுல ரெண்டு மருமகள் என்ன அழகோல சண்டை போடுறாங்க பாருங்க. இப்படி ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டே இருந்தா அவ்வளவுதான். என்னங்க பேசுறீங்க? நான் தானே உங்க பொண்டாட்டி. ரமேஷ், வாய் திறந்து சொல்லுங்க, உங்க வருங்கால பொண்டாட்டி நான் தானே? அடே தொப்பி தலையா. ரமேஷ், யாருகிட்ட? நம்ம அருமை யாருக்குமே இது புரிய மாட்டேங்குது. அதுவும் அந்த மேனகா கூட இருந்தே குளிய பறிச்சுட்டாளா? இனிமேல் நம்ம யாரையும் நம்ப கூடாதப்பா. போனதான் போனா, எல்லாருக்கிட்டையும் காலை விழுந்து மன்னிப்பு கேட்டு எல்லார்ட்டையும் நல்ல பிள்ளைன்னு பேரை வாங்கிட்டுலாம் போனா. கடைசியில என்ன பார்த்ததுன்னா எல்லாருக்கும் கெட்டவளை போல தெரியுது. என்ன இருந்தாலும் எல்லா சப்போர்ட்டும் மேனகாவுக்கு தான் இருந்திருக்கு. நமக்கு தான் யாரு சப்போர்ட் பண்ணுவா? படைப்பாவி, நல்லவங்களுக்கு காலமே இல்லையே. என்ன டீ, என்ன பிளான் போட்டுட்டு இருக்கியா? எந்த குடும்பத்தை கெடுக்கலான்னு பிளான் போட்டுட்டு இருக்குதியோ? ஏட்டி, நான் பேசிட்டே இருக்கேன், நீ திரும்ப போயிட்டே இருக்கியா? அடி ஆத்தாடி, இவ அடிச்ச அடியில என்ன கீழே தள்ளி போட்டுட்டாளா? ஏம்மா, என்னம்மா நீ இப்படி ரெண்டு மருமலாம் தலைமுடிய பிடிச்சு இழுத்த சண்டை போட்டுட்டு கிடைக்காளுவா? என்ன கீழே தள்ளி போட்டுட்டு இருக்காளுவா? நீ என்னன்னா ஒரு போனை வச்சுட்டு போட்டோ எடுத்துட்டு இருக்கியா? மக்கா, நான் போட்டோ எடுக்கல, வீடியோ எடுக்கேன், வீடியோ. ஏமா, இந்த நேரத்துக்கு இதெல்லாம் தேவையம்மா? ஏமா, ரெண்டு மருமகளும் குடும்பம் முடி சண்டை போட்டு கிடைக்காளுவா? அவளை ரெண்டு வரையும் பிரிச்சு விட்டமா? பேசாம இருல. ஆப்பிள் போன் வாங்கி தந்த பாத்தியா? அது நல்ல அழகோல வீடியோ வருது பாரு. ஐயோ ஐயோ, எங்க அம்மா இவ்வளவு ரெண்டு பேரோட மிச்சமா இருப்பா போல. என்னத்த சொல்ல?